உறவுகளும் உணர்வுகளும் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பேசிய இந்த மாணவ செல்வங்களிலே அதிகமான பேர் யாரை பற்றி பேசினார்கள் என்று நீங்கள் கவனித்திருப்பீர்களே, ஆனால் தாயை பற்றித்தான் பேசினார்கள், தாயை பற்றித்தான் பாடினார்கள். அதையே நான் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு உறவுகளும் உணர்வுகளும் என்ற தலைப்பிலே தாயிலிருந்து தொடங்க விரும்புகின்றேன். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயே என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். காரணம், உலகத்திலேயே உன்னதமான இடம் ஒன்று உண்டென்றால் அது உன்னுடைய தாயினுடைய கருவறை தான் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர்தான் தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள். உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு, கெட்ட தாய் என்று யாருமே இல்லை என்கிறார் விவேகானந்தர். சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை உன்னுடைய வீட்டிற்குள்ளே வைத்துவிட்டு சொர்க்கத்தை தேடி வெளியிலே அலைகிறாயே, வீட்டிற்குள்ளே இருக்கின்ற உன்னுடைய தாய் தானடா சொர்க்கம். காரணம், நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்காக இறைவனிடம் வேண்டியவள் அவள் மட்டுமே. 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்கும் என்று உனக்கு வேண்டியதை மட்டும் உட்கொண்டு தனக்கு விரும்பியதை வெறுத்து உன்னை பெற்றெடுத்தவள்தான் உன்னுடைய தாய் என்பதை ஒருபோதும் மறவாதே என்கிறார் நபிகள் நாயகம். உன்னுடைய தாயையும் உன்னுடைய தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். நமக்கு அழகாக புரியும்படியாக, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்றான் கண்ணதாசன். இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? இங்கே இப்போ இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. தாயின்னு சொல்லும்போது நம்ம அறியாமல் நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுதே ஏன்? சித்திர சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களாக இருக்கட்டும் அல்லது சிறியவர்களாக இருக்கட்டும், நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய உயர்வையிலே உயர்கிறோம். தாய் அசல், தெய்வம் அதன் நகல் என்பேன். நாம் தெய்வத்தை நேரில் பார்த்ததில்லை. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. முதுகெலும்புடைய பாடுபட்ட தந்தை, முழு வயிறு காணாமல் நம்மை வளர்க்கின்ற தாய். இவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற யாரும் ஒருபோதும் காரணமாகி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தான். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்த்தெடுத்தவள் தான் உன்னுடைய தாய் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். சிறுவர்களாக இருந்தபோது நாம் நனைந்திருப்போம். மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். இந்த அவையிலே நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகின்றேன். வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களையெடுத்து கையிலே வடிகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் நான் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் இன்று உங்கள் முன் சிறப்பு விருந்தினராகவும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தாயையே சேரும். தந்தை என்பவர் யார்? பாலின்றி பிள்ளைகளும் பசியறிந்து தாயழுவால் கையிலே காசுமில்லை, கடன் கொடுப்போர் யாரும் இல்லை என்ற சூழ்நிலையிலே பிள்ளைகள் வாழ்க்கை பாதையிலே தவறிவிடக்கூடாது என்பதற்காக கொச்சை பிழைப்பறியும் கொலை திருட்டு நாம் அறியோம் என்று நம்மை நன்றாக வளர்ப்பதற்காக வரப்பிலும் வயலிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் சுமந்து கொண்டு
பூவரச மரத்தடியிலும் வேப்ப மரத்தடியிலும் படுக்கும்போது கூட, கயிற்றுக்கட்டிலே கண்ணை ஏறும்போது கூட, இந்த பிள்ளை நல்ல ஒரு பொண்ணை வந்து ஒரு மாப்பிள்ளைகிட்ட பிடிச்சி கொடுக்கணுமே, இந்த பையன் நல்ல ஒரு வேலைக்கு போய் வாழணுமே, தனக்கு கிடைக்காத மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்கணுமே என்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் அமைத்து கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டவர் தான் உன்னுடைய தந்தை என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். இதையெல்லாம் ஏன் சொல்லுகின்றேன் தெரியுமா? வயது வந்த பிறகு, வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்ற கூட்டம் அதிகமாகி கொண்டு வருகிறது. நான் என்று சொல்லுகிறோமே, நான் என்பது யார்? உன்னுடைய உடலிலே ஓடுகின்ற இரத்தம், எலும்பு, சதை, நரம்பு, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஏன் தாயை பற்றி இவ்வளவு கூறுகின்றேன் தெரியுமா நண்பர்களே? வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சோறு சூடாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், சோறு நன்றாக இருந்தால் அக்கா சாப்பிடுவாள், சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால், ஏண்டா கொடை எடுத்துட்டு போயிடக்கூடாதான்னு அப்பா கேட்பார், ஏண்டா ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதான்னு அண்ணன் கேட்பான். தாய் என்ன செய்வாள் தெரியுமா? தன்னுடைய பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய்ப்போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையை திட்டுவாள். அவள்தான் தாய். காலப்போக்கிலே இந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு உயிருள்ள பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், உயிரற்ற அவர்களுடைய சொத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது என்பதை மாற்றி, உயிரற்ற சொத்துக்களை நேசித்து உயிருள்ள பெற்றோர்களை உபயோகித்து உதாசீனப்படுத்துகின்ற இளைய தலைமுறை அதிகமாக வருகின்றது. அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக இதனை இந்த இடத்திலே நான் பதிவு செய்தேன். ஆபத்திற்கு உதவாத பிள்ளை, அரும் பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை போக்காத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டிர், கோபத்தை அடக்காத மன்னன், குருசொல் கேளாத சீடன், பாவத்தை போக்காத தீர்த்தம், பயனில்லை ஏடும் தானே என்று பயனற்ற பிள்ளைகளாக யாரும் வாழ்ந்து விடாதீர்கள். ஏன் இதையெல்லாம் கூறுகின்றேன் என்றால், ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நாட்டினுடைய சொத்து, நம் வீட்டினுடைய சொத்து. அந்த பெற்றோர்களை நாம் போற்றி பாதுகாக்கவில்லை என்றால் வேறு யார் போற்றி பாதுகாப்பார்கள்? நினைத்து பாருங்கள். எக்காரணம் கொண்டும் தயவு செய்து எந்த நிலையிலும் பெற்றோர்களை கைவிட்டு விடாதீர்கள். உன் தாய் பசித்திருக்க உன் தாரத்திற்கு ஊட்டாதே. மனைவியாய் வந்த மலர்களுக்கு மாலை சூட்டுங்கள், பரவாயில்லை, தப்பில்லை. ஆனால் வேறாயிருந்து உங்களை தாங்கி பிடித்த பெற்றோர்களுக்கு நன்றியாவது சொல்ல வேண்டாமா என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். சரி, தாயினுடைய உறவு இப்படிப்பட்டது. அடுத்து மனைவியினுடைய உறவு. இதில் நிறைய பேர் கணவன் மனைவியோடு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க, மீதி பேர் தப்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியதை, பதிவு செய்ய வேண்டியதை நான் பதிவு செய்தே ஆக வேண்டும். இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை. ஒரு நல்ல மனைவி வீட்டில் இருந்தான்னா இல்லாதது எதுவுமே இல்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி, இல்லாள், இல்லத்தரசி, வாழ்க்கை துணை, இப்படி நூற்றுக்கணக்கான பெயர்கள் மனைவிக்கு உண்டு. ஆனால் மனைவி ஒருத்தி தான். இதை ஏன் இப்படி சொல்லுகின்றேன் தெரியுமா? சமீபத்திலே நடந்த, மேலை நாட்டிலே நடந்த மாநாட்டிற்கு இந்திய பெண்கள், குறிப்பாக தமிழக பெண்கள் சென்றிருந்தார்கள். 6 மாதத்திற்கு முன்பு அமெரிக்காவிலே நடந்த மாநாடு. மேலை நாட்டினருடைய நடை உடை பாவனைகளை பார்த்து நம்முடைய மக்கள் வியந்து போய் நிற்க, அந்த மாநாட்டினுடைய தலைவி நம்முடைய பெண்களிடம் வந்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம், தமிழகத்திலிருந்து தானே வருகிறீர்கள் என்று கேட்க, நம்மவர்கள் வியந்து போய் ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்க, எப்படி எங்களிடம் நீங்கள் தோற்றீர்கள் என்று கேட்க, உலகமே போற்றி பாராட்டுகின்ற உன்னதமான ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, நாங்கள் உடைத்து விட்டோம், அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் என்றார்கள். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே வீர துறவி விவேகானந்தர் உரையாற்றி கொண்டிருந்தார். மிகப்பெரிய உரைவீச்சு. பேசி முடித்த பிறகு அரங்கமே அதிர்ந்தது. ஆங்கிலேய பேராசிரியர் எட்வின் மெர்வின் என்பவர் எழுந்து, இந்தியாவையும் இந்திய பெண்களையும் துறவியையும்
தாழ்த்தி பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெண்களை அடிமைப்படுத்துகின்ற தேசத்திலிருந்து தானே வந்து எங்களுக்கு நீங்கள் உரையாற்றுகின்றீர்கள் என்று கேள்வி கேட்க அரங்கமே அமைதியானது. வீர துறவி விவேகானந்தரிடமிருந்து பதில் சீறி பாய்ந்தது. நண்பர்களே, பேராசிரியர் எட்வின் மெர்வின் அவர்களே, நான் சொல்லுவதை கேட்டுவிட்டு பெண்களை அடிமைப்படுத்துகிறது யார் என்று, பெண்களை அசிங்கப்படுத்துவது யார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு, எங்களுடைய இந்திய தேசத்திலே நாங்கள் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கின்றோம். மேலை நாட்டினர் தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள். யார் பெண்களை அடிமைப்படுத்துவது என்று கேட்டார். அமைதியாக அமர்ந்து விட்டார் எட்வின் மெர்வின் அவர்கள். அப்படிப்பட்ட நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நாம். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், புரிதல் இல்லாமல் பெரிதல் வேண்டி அமைதியான குடும்பங்களாக வாழ வேண்டிய கணவன் மனைவி காவல் நிலையத்தினுடைய கதவுகளையும் நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் குடும்பத்தோடு அமர்ந்து கண்ணீர் வடிப்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பார்ப்பது அதிகமாகி கொண்டு வருகிறது. ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினது என்கிறது இனியவை 40. கணவனும் மனைவியும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போனா அந்த குடும்பம் நல்ல குடும்பம். எப்படி ஒத்து போறது? கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும்போது கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று இருவரும் நினைக்காமல், கடைசி வார்த்தை உன்னுடையதாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று ஒருவர் அமைதியானால் அந்த பிரச்சனை அத்தோடு முடிந்துவிடும். வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். இதில் உள்ளபடியே பார்க்க போனீர்களே ஆனால் யார் தோற்கின்றார்களோ அவர்கள்தான் ஜெயித்தவர்கள் ஆவார்கள். ஏன் தெரியுமா? கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய எண்ணம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பதுதானே ஒழிய கணவனா மனைவியா என்ற போட்டி இல்லை. Each has got what the other has not. Each completes the other and completed by the other. ஒருவரிடம் இருப்பது ஒருவரிடம் இல்லை. இருவரும் இணையும் போதுதான், இருவருடைய குணநலன்களும் இணையும் போதுதான் வாழ்க்கை சிறக்கிறது என்கின்றார். 1000 ஆண்டுகளுக்கு முன் அருமையான சங்க இலக்கியங்கள் நமக்கு உண்டு. குறுந்தொகையிலே ஒரு அருமையான பாடல், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பது குறுந்தொகை பாட்டு. பொருள் என்ன தெரியுமா நண்பர்களே? உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் முன்ன பின்ன தெரியாது. உங்கள் அம்மாவும் என் அம்மாவும் உறவுக்காரங்க இல்லை. நீ நானும் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே இல்லை. ஒரே நாளில் தலைவன் தலைவின்னு கணவன் மனைவின்னு உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சுட்டாங்களே. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், செம்மண் நிலத்திலே மழை பெய்தால் எப்படி நீரையும் செம்மையான மண்ணையும் பிரிக்க முடியாதோ அதுபோல ஒன்றோடு ஒன்று கலந்ததாக அமைந்து விட்டது கணவன் மனைவி வாழ்க்கை என்று 1000 வருடங்களுக்கு முன் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதோடு நிறுத்தவில்லை. எப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை கலித்தொகையிலே ஒரு அருமையான பாட்டு, அனல் தாங்கும் அளவு இன்றி அனல் அன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் என்றோர் காட்டுக்குள்ளே துடி அடி கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு என்பது பாட்டு. பிடி என்றால் பெண் யானை, களிறு என்றால் ஆண் யானை. மிகப்பெரிய கோடை காலத்திலே இது போன்றதொரு வறட்சியிலே 2 யானைகள் நீரை தேடி ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் காட்டுக்குள் காத தூரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்கு திரும்பினும் நீர் இல்லை. இறுதியாக இறந்து விடுவோம் என்று இரண்டும் நினைக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு சிறிய குட்டையிலே கலங்கிய தண்ணீர் கொஞ்சம் இருக்கு. 2 யானைகளும் துதிக்கையை வைக்கின்றன. நீரினுடைய அளவு குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் நினைக்கின்ற காரணத்தினால் நீரின் அளவு குறையவில்லை. ஒன்றோடு ஒன்று தன் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை பார்த்து அந்த யானைகள் இரண்டும் கண்ணீர் சொரிகிறது. அதற்கு பிறகு கூட அந்த ஆண் யானை பெண் யானைக்கு ஊட்டிவிட்டுத்தான் தண்ணீரை குடித்தது. பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு என்பது அந்த பாட்டினுடைய பொருள். கணவன் மனைவி உறவு என்பது அப்படிப்பட்டது. நீதிநெறி வெண்பாவிலே அருமையானது ஒரு பாட்டு உண்டு. மாதா மரிக்கின் மகன் நாவின் நற்சுவை போம், தாதாயனில் கல்வி தான் அகலும், ஓதி உடன் வந்தோர் மரிக்கின் வால் வழிபோம், மனையால் அந்தோ இவை யாவும் போம். பொருள் என்னவென்றால், அம்மா இறந்து போனால் பிள்ளைக்கு வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்காது. அப்பா இறந்து போனால் படிச்சுட்டு இருக்கிற கல்வியை தொடர முடியாது.
உடன் பிறந்தவன் இறந்து போயிட்டா தோல் வலிமை போய்விடும், மனைவி இறந்து போயிட்டா இது எல்லாமே போயிடும்டான்ட்டான். ஆனால் நமக்கு அது தெரியுமா? The true value of anything can be realized only in two occasions, before getting it and after losing it. நல்லவைகளினுடைய தேவை, அதனுடைய அருமை நம்ம கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் அது இழந்த பிறகுதான் தெரியும். எப்படி தெரியுமா? நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், படிப்பின் அருமை பதவியில் தெரியும், தந்தையின் அருமை அறிவில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், மகனின் அருமை நேசத்தில் தெரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும். ஆனால் அவள் இறப்புக்கு பின்பே அனைவருக்கும் புரியும். அப்படின்னா மனைவியை எப்படி நேசிக்கணும், எப்படி வச்சு பார்க்கணும்? அழகா சொல்லுவான் கண்ணதாசன், தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லைன்னா. எத்தனை பிள்ளை இருந்தாலும் உனக்கு யாரும் இல்லடான்ட்டான். ஏன் அப்படி சொன்னான்? நினைத்து பாருங்கள். அத்துணை பெரிய பொறுப்பா மனைவியினுடைய பொறுப்பு? அத்துணை பெரிய பொறுப்பு தான். வள்ளுவன் வாசுகி, திருவள்ளுவரும் அவருடைய மனைவி வாசுகியும் அருமையானதொரு உதாரணம். நான் சொல்லுவது அத்துணையும் நிஜம், கதையல்ல. ஒவ்வொரு நாளும் திருவள்ளுவருக்கு உணவு படைக்கும் போது வாசுகி அம்மையார் இலையை போட்டோன்னே வள்ளுவர் ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஒரு ஊசியும் எடுத்து வச்சுட்டு உட்காருவார். ஒரு நாள் கூட அந்த மனைவி இது எதற்காக என்று கேட்டதே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அதை எடுத்துகிட்டு போய் வச்சிருவார். உலக பொதுமுறையை வகுத்து கொடுத்த வள்ளுவன் இங்கே உரையாற்றும் போது கூறினார்களே இந்த இளைய சிறு பிள்ளைகள், உலகத்திற்கே 2 அடியிலே பொதுமுறையை வகுத்து கொடுத்த வள்ளுவன் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து என்று மரணத்தை பற்றி கூறியவன், உடம்போடு உயிரிடை என்ன மனைவியோடு எம்முடை நட்பு, மடந்தையோடு எம்மிடை நட்பு என்றெல்லாம் கூறிய வள்ளுவன் தன்னுடைய மனைவி இறந்தபோது 2 அடிக்குள் அவனால் அடக்க முடியவில்லை. நண்பர்களே, ஏன் தெரியுமா? மரணப்படுக்கையிலே இருக்கின்ற வாசுகியிடம் திருவள்ளுவன் கேட்கிறார், உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தால் சொல்லுமா, எதுவுமே நீ என்கிட்ட அந்த வாழ்க்கையில் கேட்டதில்லையே அப்படின்னு சொன்ன உடனே வாசுகி அம்மையார் கேட்குறாங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், சாப்பிடும் போதெல்லாம் கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஒரு ஊசியும் வச்சுக்கிட்டீங்களே எதுக்கு அப்படின்னு கேட்குறேன். வள்ளுவன் சொல்லுகின்றான், நீ உணவு பருமாறும் போது ஒரு பருக்கை கீழே விழுந்தால் கூட ஊசியால் குத்தி தண்ணீரிலே கழுவி அது வீணாகாமல் சாப்பிட வேண்டும் என்று 50 ஆண்டுகளாக நான் அதை வைத்து பார்த்தேன். 50 ஆண்டுகள் நீ உணவு பருமாறும் போது ஒரு பருக்கை கூட கீழே விழுந்ததில்லை, அதனால் உனக்கு அதனுடைய பயன்பாடே தெரியவில்லை. கேட்டவுடன் இறந்து போகின்றாள் வாசுகி. அப்படிப்பட்ட நல்ல மனைவி என்று கணவனால் பாராட்டப்பட்ட அந்த வாசுகி இறந்தவுடன் எல்லோருக்கும் ஆறுதல் சொன்ன வள்ளுவனால் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை தாங்க முடியாமல் அதற்கு மட்டும் 4 வரிகள் எழுதினான். அடிசிற்கினியாளே அன்புடையாளே, பதி சொல் தவறாத பாவாய், அடி வருடி பின் தூங்கி முன் எழும்பும் பேதாய், இனிதாய் என்னுறங்கும் என் கண் இராம்பான். என்ன அர்த்தம்னா, வாழ்க்கை பூரா வாய்க்கு ருசியாக உணவு சமைத்து கொடுத்த என்னுடைய தேவதையே, என்னுடைய வார்த்தையை வாழ்க்கையில் ஒரு நாள் கூட மீறாத ஒரு அன்பு மனைவியே, என் கால்களை வருடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே, என்னை விட்டு இறந்து போய்விட்டாயே, நான் எப்படி வாழ்வேன், இனி எப்படி நான் உறங்குவேன் என்று அழுதான் வள்ளுவன். அதுதான் மனைவி. அதை போலவே இது நமக்கு புரியறது கஷ்டமா இருக்கும். வள்ளுவன் சொன்னது இதை எளிமையா புரிகிற மாதிரி கண்ணதாசன் சொன்னான். உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண்மலர்வாயோன்னு 4 வார்த்தையில் சொல்லிட்டு போயிடான். அதோட நிறுத்தலை. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறொன்றும் இல்லை, உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன், உதய நிலவே கண்மலர்வாயோன். இதோட அவன் நிறுத்தலைங்க. கண்ணதாசன்ட்ட போய் மனைவிக்கும் தாசிக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டான். கண்ணதாசன்ட்ட எல்லாம் பெரியவர்களாக இருக்குங்க, எந்த விதமான துளி கூட
அசிங்கம் இல்லாமல் கண்ணதாசனால் மட்டும்தான் சொல்ல முடியும். கண்ணதாசன் சொல்கிறான், எத்தனை பெண்கள் இம்மண்ணில் பிறந்தன்ன சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும். இப்போ இங்கே எல்லாரும் சட்டை ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு நிறைய பேர் ஆண்கள் வந்து உட்காந்துருக்கோம், நான் உட்பட அங்கே இருக்கிறவங்க எல்லாரும். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம தான் வாழ்க்கையில் பெரிய ஆள், நம்மளால தான் குடும்பமே நடக்குது. தயவுசெய்து அப்படி நினச்சிடாதீங்க. உண்மை என்ன தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமைதாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தனிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். அவதான் மனைவி. கண்ணகி பிறந்த தேசம். கணவன் எப்படிப்பட்டவனாக மாதவியிடம் மயங்கி தன்னுடைய வாழ்க்கையே கெடுத்தவன் இருந்தும் கண்ணகியினுடைய நிலைப்பாடு, தமிழர் பண்பாடு என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். நான் இதை நியாயப்படுத்தவில்லை என்றாலும் கூட கணவன் மீது ஒரு மனைவி கொண்டிருந்த பாசம், மனைவி மீது கணவன் கொண்டிருந்த பாசம் வள்ளுவன் வாசிகி, கணவன் மீது மனைவி கொண்டிருந்த பாசம் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் பாண்டிய மன்னனினுடைய அவை முற்றத்திலே மக்கள் இது போன்று அமர்ந்திருக்கின்றார்கள், அரசவை நடந்து கொண்டிருக்கிறது, பாண்டிய மன்னன் அரியணையிலே வீற்றிருக்கின்றான், பாண்டிமாதேவி அருகிலே இருக்கின்றாள், கோவலன் கொலைக்களப்பட்டு விட்டான், கண்ணகிக்கு செய்தி தெரிந்து வருகின்றாள். எப்படி வருகின்றாள்? உடம்பு பூரா மண்ணு, விரிந்த கூந்தல், கண்ணில் கண்ணீர், கையில் ஒற்றை சிலம்பு. இதை மாடத்தில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, மன்னனும் பார்க்குறான். புயலென உள்ளே நுழைந்தவளை வாயில் காவலனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. மேலே இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறான். களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது, மன்னர் மன்னன் மதிக்குடை வேந்தன் தென்னவன் கொற்றம் சரிந்தது இது வெண்கொள். தீர்க்கவே முடியாத, தீர்த்து வைக்க முடியாத ஏதோ ஒரு தீமையை இந்த பெண்ணுக்கு இந்த மன்னன் இழைத்து விட்டான், அதனால் இந்த மன்னனுடைய கொற்றமே வீழ்ந்து விட்டதோ என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். மன்னன் என்ன நினைக்கிறான்னு சொல்றான். அவ வர்ற கோலத்தை பார்க்குறான். எப்படி வர்றா? மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்கூந்தலும் கையிற் தனி சிலம்பும் கண்ணீரும் கண்டனவே தோற்றான், அவள் சொல் உண்டனவே தோற்றான் உயிர். பார்த்தோன்னே வழக்கில் தோற்றுட்டான் மன்னன். அவள் பேச ஆரம்பிச்சோன்னே உயிரையே இழந்துட்டாங்கிறான். எப்போ? வழக்கு நடப்பதற்கு முன்னால். மன்னன் அல்லவா சுதாரித்து கேட்குறான். நீர்வார் கண்ணை என் முன் வந்தோ யாரடியோ நீ மடக்கொடியோ. அழகான பெண்ணா சோழ நாட்டிலேருந்து வந்து நிற்கிறியே, அழகா கண்ணில் தண்ணியோடு நிற்கிறியே, நீ யாருன்னு கேட்குறான். பயோடேட்டா நம்மெல்லாம் கொடுக்குறோமே, கண்ணகி மாதிரி ஒருத்தியால் யாராலையும் அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பயோடேட்டா எப்படி எழுதணும் உங்களுக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. என்ன சொல்கிற தெரியுமா? நீ யாருன்னு கேட்குறான். அதுக்கு அவள் பதில் சொல்கிறான். தேரா மன்னா. எடுத்தோடனே சொல்லிட்டான் நீ ஃபெயில் ஆகிட்டடான்னு. செப்புவதுடையேன், சொல்வதற்கு வழக்கு உண்டு. என்னன்னு கேட்குறான். வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களல் மன்னா நின்னகர் புகுந்து என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி, பகர்தல்னா விற்கிறது, நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரேன்னா. மிரண்டுட்டான் மன்னன். அப்பவும் சுதாரித்து சொல்கிறான். கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று வெல்வேல் கொற்றங்கான். திருடனை கொல்றது அரச பரிபாலனம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையேங்கிறான். காய்கதிர் செல்வனே நீ அறிய என் கணவன் கல்வனோ அப்படின்ட்டு சொல்கிறான். நான் சோழ நாட்டிலேருந்து வர்றேன், என்னுடைய சிலம்பு மாணிக்க பரல்களால் ஆனதுங்கிறா. உடனே எவ்வளோ நியாயமான மன்னன் பாருங்க. தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி, யாமுடை சிரம்பு முத்துடை அரிதே. நான் பாண்டிய நாட்டுக்காரன் முத்தால் ஆனதுங்கிறான். கோவலன்ட்டேருந்து கொண்டு வந்த சிலம்பை கொண்டாடாங்கிறான். எவிடன்ஸோட சொல்கிறான். சிலம்பை வாங்கி தரையில் அடிக்கிறான். உங்களுக்கு தெரியும், அதிலிருந்து வெடித்து சிதறிய மாணிக்க பரல் மன்னனுடைய முகத்தில் தெரிக்கின்றது. என்ன சொன்னான் கண்ணன்? ஒரு பெரிய மன்னன் எப்படி சொல்கிறான் பாருங்க. பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புல காவல் என் முதல் பிழைத்தது கெடுகவன் ஆயில் என்று வீழ்ந்து இறந்தான். அதோட விட்டாளா? பாண்டிமாதேவியும் கூட உறந்து இருந்தா. அதோட விட்டாளா?
கணவனுக்காக நீதி கேட்டு கணவன் நிரபராதி என்று நிரூபித்து மதுரையை எரித்த கணவன் மீது பாசம் கொண்ட பெண்கள் பெற்ற தமிழ்நாடு இது. இது மனைவியினுடைய அருமை. இதுக்கு இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை. 2இல் 1 பழுதுபட்டால் எந்த வண்டி ஓடும்? 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம். ஒரு நல்ல மனைவியால் மட்டுமே நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, மனைவி அழகா இல்லை என்று மற்ற பெண்களை பார்ப்பவர்களுக்கு சொல்லுகின்றான். பிறன்மனை நோக்கா பேராண்மை. பிறன் மனைன்னா பிறன் மனைவி மட்டும் இல்லை, பிறன் மனைன்னா அடுத்தவன் வீட்டையே பார்க்காதறாங்கிறான். இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதை சிந்தையாலும் தொடேன்னா. இதை விட ஒருபடி மேலே போய் பாரதி சொல்லுவான், கற்பு நிலை என்று வந்தால் அதை இருவருக்கும் பொதுவில் வைப்போம்பா. நினைச்சு பாருங்க என்ன ஆறுது. நான் சொல்லலை, பாரதி சொன்னான். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? ஒரு மனைவிக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல நண்பர்களே. அந்த மனைவியை கடைசி வரை குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை என்பதை இந்த அரங்கத்திலே பதிவு செய்யுங்கள். இது மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள உறவும் உணர்வும். பிள்ளை, பெற்றோர், பிள்ளை வளர்ப்பு, எல்லாருமே பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் முடியலையே. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. சொல்றது யாரு? புறநானூறு. பெற்று கொடுப்பது தாயினுடைய வேலை, பிள்ளையை பெரியவனாக்குவது தந்தையினுடைய வேலைண்டான். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு அப்பா பிள்ளைக்கு செய்கிற நன்றி பிள்ளைய அறிவுள்ளவனா பண்புள்ளவனா பெரிய மனிதனாக ஆக்குவது தந்தையுடைய வேலைண்டான். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல்லுண்டான். புள்ள நல்லபடியாக நடந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெக்கிறதுக்கு என்ன வர செஞ்சாங்களோன்னு வளர்ந்துட்டான்னா அது அவன் அப்பாவுக்கு செய்கிற உதவியான். ஆனால் பிள்ளைய நல்லவனாக வளர்க்குறது அப்பா பிள்ளைக்கு செய்கிற நன்றியான். இதெல்லாம் கடமை யாருக்கு சொல்கிறான்? அப்பாவுக்கு சொல்கிறான். ஏன் சொன்னான் தெரியுமா? எந்த பிள்ளையாவது இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறப்பேன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டுச்சா? பிள்ளை வரம் கேட்டது யார்? நம்முடைய பாரம்பரியம் செழிக்க வேண்டும், நமக்கு மகிழ்ச்சி வேண்டும், நம்மை தாங்குவதற்கு குழந்தை வேண்டும் என்று பிள்ளையை நீ பெற்றெடுத்தால் அந்த பிள்ளையை ஒழுங்காக பண்புள்ளவனாக வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு தந்தையினுடையதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? பிள்ளை 200க்கு 200 மார்க் வாங்கி ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டா மனைவியை பார்த்து எல்லா கணவனும் சொல்கிறது, பாத்தியாடே என் பிள்ளை எவ்வளோ புத்திசாலின்னு. பிள்ளை உருப்பிடாமல் போயிட்டா என்னடி பிள்ளையா வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக 1000 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையினுடைய கடமை என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கிறத எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. தாயினுடைய கடமையையும் விட்டு வைக்கவில்லை. அது மிகச்சிறந்தது. எப்படி? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னா. இதுலேருந்து என்ன தெரியுது? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே. அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களே. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் எழுதுகிறார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்திய சோதனை புத்தகத்திலே மகாத்மா காந்தி பதிவு செய்கின்றார். ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சிவாஜி எழுதுகின்றான் சுயசரிதையிலே. உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே பெரிய அறிவாளியாக்கி ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நான் நடத்துவதற்கு காரணமாக அமைந்தது என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகிறான் நோட்டு புத்தகத்திலே. இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன். அத்துணையும் யாரால் வசப்பட்டது? தாயினால். இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய், எப்படிங்க நீங்கள் ராமநாதபுரத்தில் வீடு வீடாக பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் மாற முடிந்ததுன்னு சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வரும்போது நானும் கலெக்டரும் கேட்குறோம். ஒற்றை வார்த்தையிலே பதில் சொன்னார் நண்பர்களே, அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தாயே என்று பதிவு செய்தார் அப்துல் கலாம் அவர். அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனை
ஆன்மீகவாதியாக விவேகானந்தராக மாற்ற ஒரு தாயால் முடிகிறது. ஒரு சாதாரண மனிதனை அகிம்சைவாதியாக மகாத்மா காந்தியாக மாற்ற ஒரு தாயால் முடிகிறது. ஒரு சாதாரண மனிதனை வீரமிக்க மனிதனாக மாற்ற ஒரு தாயால் முடிகிறது. ஒரு சாதாரண ஏழை சிறுவனை அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் மாற்ற ஒரு தாயினால் முடிகிறது. ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக பிறந்த தாமஸ் ஆல்வா எடிசனை இவ்வளவு பெரிய மனிதனாக மாற்ற ஒரு தாயால் தான் முடிகிறது. இதெல்லாம் ஏன் பதிவு செய்கிறேன்னா, சமீபத்தில் 6 மாதத்திற்கு முன்னால் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வினை இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன். தாயினுடைய மகிமை என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களும் சொல்ல வேண்டும், பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் சர்ஜன் உட்கார்ந்திருக்காரு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை, மிகப்பெரிய இதய அறுவை சிகிச்சை நிபுணர், அவருக்கு கீழே 100 மருத்துவர்கள் வேலை பார்க்கின்றார்கள். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கணும். ஒரு நாளைக்கு 10 இதயங்களை அறுப்பவர் ஃபிசிக்கலாக. அவர்கிட்ட ஒரு 12 வயது நிரம்பிய 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தன்னுடைய ஒரே மகளை அழைத்து கொண்டு ஏழை தாய் தந்தையும் செல்கின்றார்கள். சின்ன குழந்தைங்கிறதுனால கீழே உள்ள டாக்டர்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சிருது. பெரிய டாக்டர் பார்க்குறாரு, அம்மா அப்பாவை கூப்பிட்றாரு. இந்த குழந்தை 3 மாதம் தான் உயிரோடு இருக்கும். இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய்விட்டது, பிழைப்பது சிரமம்ங்கிறாரு. கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். ஒரே பெண், வேறு வழியே இல்லையா டாக்டர்னு கேட்குறாங்க. இருக்குது, அறுவை சிகிச்சை செய்யலாம். 30% தான் குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்பு, 70% குழந்தை இறப்பதற்குத்தான் வாய்ப்பு. அறுவை சிகிச்சை செய்யணுமே வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஒத்துக்கொள்கிறேன். ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் சொல்லி ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறார். தினந்தோறும் அந்த பெரிய டாக்டர் தன்னுடைய கூட பணிபுரிகின்ற டாக்டர்களுடன் ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த தாயினுடைய ரூமை கடக்கும் போதெல்லாம் தாய் குழந்தையிடம் பேசுவதை கவனிக்கின்றார். அந்த ஏழை தாய் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைப்பதை பார்த்து டாக்டர் அதிர்ந்து போகிறார். உனக்கு 10% இருந்தால் கூட நீ பொழைச்சுக்குவ, நம்ம வணங்குற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்குது, ஆப்ரேஷன் முடிஞ்சு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போவோம், நீ கவலையே படாத. தினந்தோறும் 7ஆவது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு குழந்தை. டாக்டர் தட்டி கொடுத்து, கவலைப்படாதமா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேங்கிறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு பயத்தை போகணுங்கிறதுனால. ஆனால் அந்த குழந்தை சொல்லுது, டாக்டர், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர், பட் ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ. எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விங்குது. என்னிட்ட கேள்வியா? என்னம்மாங்க? இதய அறுவை சிகிச்சை நிபுணர், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் இதயத்தை நேராக அறுப்பீங்களா, நிஜமாகவே அறுப்பீங்களான்னு கேட்குது. பயப்படுது போல் இருக்குன்னா அனஸ்தேசியா கொடுத்தாம அறுப்பேன், உனக்கு வலிக்காதுங்கிறாரு. மை கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ், இதயத்தை அறுப்பீங்களா அப்படின்னு. ஆமாம்மாங்கிறாரு. இந்த குழந்தை சொல்லுது, நான் கடவுளை நேராக பார்த்ததில்லை, என்னுடைய தாய் என்னுடைய இதயத்திலே நான் வணங்கும் கடவுள் இருப்பதாக கூறினார். நிச்சயமாக நான் பிழைத்துக் கொள்வேன். நீங்கள் இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு கடவுள் எப்படி இருந்தார் என்று கேட்பேன், நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறது. அதிர்ந்து போகிறார் டாக்டர். 5.5 மணி நேரம் ஆபரேஷன். 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் இதய துடிப்பு முற்றிலுமாக நின்று விடுகின்றது. குழந்தை இறந்து விட்டது என்று முடிவு செய்த டாக்டர் அதிர்ந்து போகிறார். தன்னுடைய படிப்பு, தன்னுடைய முயற்சி, தன்னுடைய அனுபவம் அத்துணையையும் செய்து பார்த்து விட்டார். குழந்தையை பிழைக்க வைக்க முடியவில்லை. அவரும் மனிதர் தானே. கண்ணாடியை கலட்டி கொண்டு கண்ணீரை துடைத்து விட்டு ஒரு கணம் சிந்திக்கின்றார். நம்ம படித்த படிப்பு இந்த குழந்தையை பிழைக்க வைக்க முடியல, நம்முடைய அனுபவம்லாம் செஞ்சு பார்த்துட்ட முடியல. ஆனால் இந்த ஏழை தாய் இந்த குழந்தையினுடைய மனதிலே இப்படி ஒரு நம்பிக்கை விதைகளை விதைத்தாலே, அதை இந்த குழந்தை முழுமையாக நம்பியதே, அதற்காகவாவது இந்த குழந்தை பிழைத்திருக்க வேண்டாமா என்று கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு அடி எடுத்து வைக்கின்றார். பக்கத்தில் இருந்த பெண் டாக்டர் அந்த டாக்டர் கையில் ஒரு தட்டு தட்டி, டாக்டர், பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட், இதயத்திற்கு ரத்தம் வருகிறது. அவசரமாக எல்லாத்தையும் செய்கிறாங்க. பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்டலாம் கேட்குறாரு, ஒரு நிமிஷம் நின்று போய் இது மாதிரி துடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு பெரிய மாற்றம் உடலில் ஏற்பட்டால் ஒளி இதற்கு வழியே இல்லைங்கிறாங்க. 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் சக்ஸஸ், குழந்தை பிழைச்சிக்குது. 60 வயசு வரைக்கும் குழந்தை உயிரோடு இருக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு வெளியில் வர்றாங்க. உள்ளே நடந்தது அந்த குழந்தைக்கு தெரியாது. 7ஆவது நாள் அந்த குழந்தையை பார்க்க போகணும்னு நினைக்கிறார் டாக்டர். எல்லா டாக்டரையும் கூப்பிட்றாரு. நான் போனால் கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்க அந்த பிள்ளை, நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஒரு முடிவோடு போகிறார் டாக்டர்.
கட்டிலில் இருந்த குழந்தை துள்ளி எழுந்து வந்து டாக்டரோட காலை கட்டி பிடிச்சிட்டு, டாக்டர் நான் பொழைச்சிக்குவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கடவுளை பார்த்தீங்களா, கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்குது. டாக்டர் சொல்கிறார், நான் கடவுளை பார்த்தேன், கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பிக்கின்றார். அவர் காண்பித்த இடத்திலே ஒரு ஏழை தாய் நின்று கொண்டிருந்தார். இறப்பினுடைய எல்லை வரைக்கும் சென்ற ஒரு பிள்ளையை பிழைக்க வைக்கக்கூட சக்தி படைத்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள். இத்துணை இருந்தும் நம்முடைய பெற்றோர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம அளவுக்கு படிப்பு கிடையாது, நம்ம அளவுக்கு வசதி கிடையாது. இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களை எப்படி வளர்த்து 6 குழந்தை 7 குழந்தை இருக்கிற இடத்துல வளர்த்து அவங்கள விட பெரிய ஆளாக்கிட்டாங்க. ஒரு குழந்தை 2 குழந்தைய வச்சுட்டு நம்ம சரியாக வளர்க்க முடியலன்னா எங்கே தவறுகிறோம்? ஏன் தவறுகிறோம்? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்பான் பாரதி. நல்லதொரு வீணையாக கிடைக்கப்பெற்ற நம்முடைய பிள்ளைகளை அதனுடைய நலன் கெட்டுப்போகும்படியாக நாம் வீதியிலே எறிந்து விடலாமா? இதை ஏன் இவ்வாறு கூறுகின்றேன் தெரியுமா? எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட பல பேர் தன்னுடைய பிள்ளைகளினுடைய நிலையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறுகிறார்களே ஏன்? காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்ததை பதிவு செய்கின்றேன். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் நித்யாவினுடைய புத்தக பையிலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பையன் காதல் தோல்வியிலே தன்னுடைய விதவை தாயை விட்டுவிட்டு தற்கொலை செய்து கொள்கின்றான். கல்லூரியிலே படிக்கின்றவன் கற்பழிப்பு கூட்டத்திலே கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போகிறான். இதெல்லாம் மட்டும் ஏன் நடக்குது? அந்த அம்மாவும் நல்லா வளர்க்கணும்னு தானே நினைக்கிறாங்க. எங்கே தவறுகிறார்கள்? இந்த அரங்கத்திலிருந்து நீங்கள் வெளியிலே போகும்போது உங்களுக்கு சிந்தனைக்கு சிலவற்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக உளவியல் ரீதியாக சில கருத்துக்களை பதிவு செய்கின்றேன். பிள்ளைகளினுடைய முதல் உலகம் பெற்றோர்கள். பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட அணையும், கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், தனக்கு பள்ளிக்கூடத்தில் நடந்தது அத்துணையும் செய்து காட்டி அங்கீகாரம் பெற வேண்டும் என்று விரும்பும், பெற்றோர்கள் தன்னிடம் அன்பு செலுத்துகிறார்களா என்று பார்க்கும், பெற்றோர்கள் தன்னிடம் நேரம் செலவு செய்கின்றார்களா என்று ஏங்கும். இதெல்லாம் கிடைச்சா புள்ள நல்லா வளரும். இது கிடைக்கலன்னா சிறிது சிறிதாக பெற்றோர்களை விட்டு விலகி நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். எங்கே தனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதோ, எங்கே தன்னுடைய பேச்சை கேட்கின்றார்களோ, யார் தன்னிடம் அன்பு செலுத்துகின்றார்களோ அவரிடம் சென்று அணையும். உங்களுக்கு தெரியுமா, 100க்கு 90 குற்றவாளிகள் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது, அத்துணையையும் நட்பு வட்டாரத்தில் இருந்தே கற்றுக்கொள்கிறார்கள். நம்மை அறியாமலே நட்பு வட்டாரத்துக்கு அந்த பிள்ளைகளை தள்ளுவது நாம் தான். பிள்ளைங்க உங்கள்கிட்ட பேச வரும்போது எப்போ பார்த்தாலும் பணப்பயிர் அறுவடை செய்வதிலேயே பிஸியாக இருக்கிற அப்பா லேப்டாப்பையும் செல்ஃபோனையும் வச்சுக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட பதில் சொல்கிறதில்ல. 24 மணி நேரத்திலே 20 மணி நேரம் மெகா சீரியல் பார்த்து கொண்டே நேரத்தை ஓட்டுகின்ற அம்மாக்களுக்கு பிள்ளைகளிடம் பேசுவதற்கு நேரம் இருப்பதில்லை. மதிப்பெண்களின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு பிள்ளைகளிடம் பேசுவதற்கு பாடத்தை தவிர வாய்ப்பில்லை. நல்லது எது கெட்டது எது என்பதை பிள்ளைகளுக்கு யார் சொல்லித் தருவார்? சிந்தித்து பாருங்கள். இதோட 2 பேரும் கணவன் மனைவி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலே வேலைக்கு போகின்ற குடும்பத்தினுடைய நிலையை பார்த்தால் மிகவும் பரிதாபம். வேலைக்காரங்கிட்ட பிள்ளையை விட்டுட்டு போவாங்க. எல்லா வேலைக்காரர்களும் தவறானவர்கள் என்று நான் சொல்லவில்லை, உளவியல் ரீதியாக சொல்லுகின்றேன். 1 பாத்ரூம் போனால் 2 பாத்ரூம் போனால் குளிச்சா பிள்ளைங்களா அம்மா அப்பா தான் அந்த இடங்களை துடைக்கணும்னு சொல்லி பிள்ளைகள் விரும்புகிறது. அது இயற்கையும் கூட. அதை வேற யாராவது தொடும்போது குறுகி போகிறார்கள். அவர்கள் சொல்ல இயலுவதில்லை. இது அவர்களுடைய மனதிலே வன்மமாக உருவாகி காலப்போக்கிலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளியை உருவாக்கி விடுகிறது என்று உளவியல் ரீதியாக கூறுகின்றார். இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா நம்ம எதுக்காக அந்த பிள்ளையை பெக்கணும்? சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது என்றால் தவறு யாருடையது? இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி எப்படி தெரியுமா? எந்த தலைமுறையும் தாங்காத அளவிற்கு பிள்ளைகளை தாங்கென்று தாங்கியே கெடுத்து விடுகின்ற தலைமுறை இந்த தலைமுறை தான். எப்படி தெரியுமா? பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆகிவிட வேண்டும் என்ற கனவு எல்லா அம்மாவுக்கும். பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிடணுங்கிற கனவு எல்லா அப்பாவுக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்லைங்க. பில்கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமினுடைய அம்மாவோ கனவு காணவில்லை நண்பர்களே. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்து தமிழகத்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைக்கின்ற காரணத்தினால் நாமே நம்முடைய பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடுகிறோம். எப்படி? சமீபத்தில் ஊட்டிக்கு போயிருந்தேன்.
எனக்கே ஒரு பாடமாக அமைந்தது. குரங்குக்கு எல்லாரும் பிஸ்கட் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அடித்து விரட்டிக்கிட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னே போலீஸ் ஆஃபீஸர் தெரிஞ்சு வந்து சல்யூட் அடித்தார். என்ன பிரச்சனை, ஏன் விரட்டுறீங்க என்ன? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த குரங்கெல்லாம் காட்டில் கனியும் காயும் காய்ச்சி தொங்குது சார், நல்லா சாப்பிட்டுட்டு புஷ்டியாக இருந்துச்சு. இந்த பரதேசி பையங்க சனி ஞாயிறில் வந்து முறுக்கையும் பிஸ்கட்டையும் போட்டு போட்டு அது கிளை தாண்டி பழத்தை சாப்பிட்றதே விட்டுட்டு பிச்சை எடுத்து எலும்பு தோலுமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இது அழிஞ்சே போயிடும் போல் இருக்கின்றார். இயற்கையில் இருந்தாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? உச்சாணி கொம்பிலே கூடு கட்டுகின்ற பருந்து ஊட்டி ஊட்டி வளர்க்கும் சிறகு முளைக்கும் வரை, முளைத்தவுடன் கூட்டிலேருந்து தள்ளி விட்றோம். கீழே விழுவும் போது அடிபடுமே நினச்சோன்னா ரெக்கையை விரிக்கும். அப்போ தான் தன்னுடைய தாய்ப்பறவை ஏன் தன்னை தள்ளிவிட்டது என்று கழுகு குஞ்சுக்கு புரியும். ஒட்டக சிவிங்கி குட்டி போட்டுட்டு நக்கி நக்கி வளர்க்கும். 2வது நாள் மூக்கால தள்ளும், தட்டி தடுமாறி எந்த நிற்கும். 3வது நாள் ஓங்கி ஒரு உதைக்கும். வலி பொறுக்க முடியாமல் ஓடும். அப்போ தான் அந்த குட்டிக்கு தெரியும் தான் ஓடினா தான் எதிரிகள்கிட்ட தப்பிக்க முடியும், இரையை பெற முடியும் என்று. நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் தாங்குதாங்கன்னு. தயவு செய்து பிள்ளைகளை கண்டிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிக்கவில்லை என்றால் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள். ஒரு நடந்த சம்பவம், ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர், உங்கள் பிள்ளை தவறாக போகிறான், +2ல் அவனுடைய நடவடிக்கை சரியில்லை, அதை நாங்கள் நோட்டில் குறிப்பு எழுதுகிறோம், தயவுசெய்து அதை நீங்கள் பாருங்கன்னு அப்பாவுக்கு எழுதி கொடுக்குறாரு. அப்பா பார்க்குறாரு, அதில் அப்பா பதில் எழுதுறாரு, யோ நீ என் பிள்ளைக்கு தான் வாத்தியார், எனக்கு வாத்தியார் இல்லை அப்படின்னு. அதை கொண்டு போய் பிள்ளை கொடுக்குறான். பார்த்துட்டு பேசாமல் வச்சிடறாரு. குழந்தை திருடன் ஆயிடுறான், போலீஸில் அரெஸ்ட் ஆகுறான். அந்த அப்பா என்கிட்ட வந்து அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்க வர்றாரு. வந்தோடனே தலையை செவுத்தில் இடிச்சு அழுகுறாரு. ஏங்க அப்படின்னு கேட்டேன். அப்போவே அந்த வாத்தியார் சொன்னார், சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். நீங்களோ ஆசிரியர்களோ பிள்ளைகளை கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்திலே அந்த பிள்ளைகள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள். பிள்ளைகளுக்கு தயவு செய்து நோ சொல்ல தெரிந்து கொள்ளுங்கள். எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிறத தயவு செய்து பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். அதோடு மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒன்று பதிவு செய்கிறேன் நான். பிள்ளைகளினுடைய முதல் உலகம் பெற்றோர்கள். குடும்பம்தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற. வள்ளுவன். உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து எதிரான பெரிய பங்களா, பெரிய காரு, பெரிய நிலம், 100 ஏக்கர், அதெல்லாம் இல்லை. பேங்க் பேலன்ஸு. உன்கிட்ட இருக்கிற குழந்தை தாண்டா உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து. முட்டாளே அது உனக்கு தெரியவில்லையேங்கிறான். குழல் இனிது யாழ் இனிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோர். மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம் அவர்தம் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கின்னா. அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளைகிட்ட நேரம் செலவு செய்யாமல் ஒன்று தெரிஞ்சுங்க, ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்பெண்டிங் மணி ஆன் தெம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கரைத்த நீராக போவதை காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்திருக்கின்றேன். பொருள் வாழ்க்கைக்கு தேவைதான். பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. பொருளை இழந்து, பொருள் என்று நான் சொல்லுவது பணத்தை, வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை. பொருளை இழந்து ஒரு மனிதன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே. வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல என்பதை பெற்றோர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் மதிப்பெண்கள் குறைவாக வாங்கி தடுமாறும் போதுதான் பெற்றவர்களினுடைய அன்பும் அரவணைப்பும் அதிகமாக தேவை. 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலாம். நன்றாக படிக்கின்ற பிள்ளையை விட நன்றாக படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் பெற்றோர்களுடைய தனிப்பட்ட சிறப்பே. எல்லா பிள்ளையும் 100க்கு 100 மார்க் வாங்கணும். நீங்களாம் யாராவது இங்கே 100க்கு 100 மார்க் வாங்கினவங்க இருந்தால் கை தூங்க. நான் ஒரு தடவை 100க்கு 100 மார்க் வாங்கினதே இல்லை. எப்படி முடியும்? தயவு செய்து ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு ரோஜாவுக்கும் ஒரு சுயம் உண்டு. ஒரு பிள்ளையை மற்றொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. சரி, அதுதான் இல்லை. எந்த பிள்ளையாவது இந்த அம்மா அப்பாவை பார்த்து
அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்கள் இல்லையா அப்படின்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்கா? அதுங்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்கள். எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்கின்றேன். பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை பலமுறை கண்டிருக்கின்றேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். மகிழ்ச்சியுள்ள பிள்ளைக்கு வெற்றி தன்னால் வந்து சேரும். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை என்பதை சொல்லித்தாருங்கள். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை. நம்மை அவமதித்தவரை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். அவர்கள் நம்மை வந்து வாழ்த்தும்படியாக நம்மளுடைய தரத்தை உயர்த்தி கொண்டால், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும்னா அதுவே அங்கீகாரம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க. கோபப்படுவதினால் எதையும் சாதிக்க முடியாது. உளவியல் ரீதியாக கோபம் என்பது பெற்றோர்களினுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு. கோபத்திலே கொட்டுகிற மலையை சுட்டு விடுகிறேன் பார் என்று கொல்லிக்கட்டை எடுத்து மலையிலே நீட்டினால் கொல்லிக்கட்டை தான் அணைமை ஒழிய மழை நிற்காது. கோபம் என்பது அமிலத்தை போன்றது. அது இருக்கும் இடத்தை தான் முதலில் அழிக்கும், விழுகின்ற இடத்தை பின்னால் தான் அழிக்கும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் நல்ல வார்த்தைகள் பேச கற்றுக்கொள்ளுங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுனா. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். பிரச்சனைகளை எதிர்கொள்ள பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். The one and the only way to solve the problem is to face the problem. பிரச்சனைகளை எதிர்கொள்வது எப்படி என்று சொல்லித்தாருங்கள் பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் யார் சொல்லித்தர? கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முழத்தை நீட்டவோ குறைக்கவோ முடியாது என்கிறது வேதம். இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது தான் பெற்றோர்களினுடைய கடமை. நாம் சொல்லித் தருகின்றோமா? போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் சொல்கிறத பிள்ளை செய்யாது, நீங்கள் செய்கிறத செய்யும். வீட்டிலே படுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லை என்று சொல் என்று நாமே சொல்லிக் கொடுத்தால் அது இல்லை என்று சொல்லும். அடுத்த நாள் சினிமாவுக்கு போய்விட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ்னு உங்கள்கிட்ட சொல்லும். நீங்கள் தானே கத்துறீங்க. குடிக்கின்ற பெற்றோர்கள் குடிக்காதே என்று பிள்ளைகளை சொல்வதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்குமா? சட்டியில் இருக்கிறது தானே ஆப்பிள் வரும். அப்படி என்றால் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது. தயவுசெய்து அதை புரிந்து கொண்டு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு சிறந்தால் உங்கள் வீடு மட்டுமல்ல இந்த நாடு சிறக்கும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இதெல்லாம் அகம். புறம், வெளியில் எப்படி? வெளியில் உள்ள உறவுகள் எப்படி? நமக்கு சாதாரணமாக ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் என்கிறார் ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள்ங்கிறான் எமர்சன். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். யார் சொல்றா? விவேகானந்தர் சொல்றார். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாகிடுவ அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. பாரதி. இவங்கெல்லாம் ஏன் இப்படி சொன்னாங்க? வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ்ன்ட்டான். அச்சீவ் பண்ண நெப்போலியன் சொல்கிறான். ஒரு மனது எதை உள்வாங்கிக் கொள்கிறதோ அதை நிச்சயமாக நிறைவேற்றும்ங்கிறான். when you really want something the universe always conspire in your favorங்கிற ஆல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில். சரி, இதெல்லாம் ரைட்டு. என்ன ஆகணும்னு நினைக்கிறியா அது ஆயிடுமா? உன் லைஃப்பில் அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆயிருக்கு. வரும்போது டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். புத்தகங்கள் படிக்கின்ற பழக்கமே குறைஞ்சி போச்சு, கிரவுண்டுக்கு போகிற பழக்கமே குறைஞ்சி போச்சுன்னு பேசிகிட்டு இருந்தார். என்ன ஒரு அருமையானது ஒரு சிந்தனை. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை பதிவு செய்கின்றேன். நான் ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவன். இதை ஏன் சொல்கிறேன்னா, எஸ்எஸ்எல்சியில் 500க்கு 451 மார்க். நான் எங்கள் அப்பா 300 ரூபா பணம் வச்சுருந்தாங்க. என்னை அழைச்சிட்டு திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ப்பதற்காக சென்றார்கள். கதையல்ல, நிஜம். மார்க்கை பார்த்தோன்னா சென்ட் ஜோசப் கல்லூரியில் உள்ள ஃபாதர் அட்மிஷன் கொடுத்துட்டார்.
எந்த ஊருன்னு கேட்டார். போதலூர், தஞ்சாவூர்லேருந்து டெய்லி ட்ரெயினில் வருவேன்னா. அந்த கதையெல்லாம் அங்கே ஆகாது, நீங்கள் இந்த காலேஜில் படிக்கணுன்னா ஹாஸ்டலில் சேரணுன்ட்டார். ஒரு மாதத்துக்கு 60 ரூபா பணம் கட்டணும். எங்கள் அப்பாட்ட பணம் இல்லை, எனக்கு பின்னால் 5 பேர். வேண்டாப்பா அந்த ஸ்கூல், நம்ம வேறு ஸ்கூலுக்கு போகலாம், வேறு காலேஜுக்கு போகலான்ட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு படிப்பதற்கு மதிப்பெண்கள் இருந்தும் பணமில்லாத காரணத்தினால் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அந்த கல்லூரியிலிருந்து படிக்க முடியாமல் கலங்கிய கண்களோடு நான் சென்றவன். எந்த கல்லூரியில் 320 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுன்னு மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரி தஞ்சாவூரில் போய் சேர்ந்து என்னுடைய தாயிடம் வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்க முடியலேன்னு அழுதேன். என் தாய் என்ன கோரினார்கள் தெரியுமா? வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே என்று கூறினார்கள். அதை நான் உள்வாங்கி கொண்ட காரணத்தினால் நண்பர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அதே போன்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக மாறி அதே கல்லூரியிலே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று உரையாற்றி இருக்கின்றேன். லாலி ஹால் என்று சொல்கிறதுல அப்துல் கலாம் தான் பேசுவார். அந்த மாதிரி ஹாலில் போய் பேச முடிஞ்சுன்னா என்னால் முடியுதுன்னா உங்களால் ஏன் முடியாது? சரி, இது படிப்பு. காவல்துறை அதிகாரியாக என்னால் எப்படி ஆக முடிந்தது? துணை கண்காணிப்பாளர் முருகவேலுங்க இருக்கார். கல்லூரிக்கு போகும்போது நானும் என்னுடைய நண்பனும் எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் தஞ்சாவூரில் பக்கத்தில் இருக்கும். மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு போகும்போது அதை பார்த்துக்கிட்டே போவோம். எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. என்னுடைய நண்பனுடைய விருப்பம் என்ன என்று எனக்கு தெரியாது. தினம் அந்த எஸ்பி பங்களாவை பார்ப்பேன். சிவப்பு விளக்கு சுழலை 11 அம்பாசிடர் ஒயிட் கலர் காரில் பெரிய மீசையோடு எக்ஸைஸ் பாடியோட ஒரு அதிகாரி டெய்லி ஆஃபீஸ் போவார். 1970 வருடம், வால்டர் தேவாரம், வேறு யாரும் இல்லை. தினம் நின்று அவரை பார்ப்பேன். ஒரு நாள் காரை நிறுத்திட்டு இறங்கினார். ஏன்டா அங்கே நிற்கிறேன்னாரு. காலேஜுக்கே போகிறது இல்லையான்னாரு. உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ முதல்ல போய் என்சிசியில் சேருனார், ரைஃபிள் கிளப்பில் சேருனார். இங்கே 3 முறை தங்கப்பதக்கம்னு எல்லாம் கைதட்டினீங்க, அதுக்கெல்லாம் காரணம் அவர். உடனே சேர்ந்தேன், எல்லாம் செஞ்சேன். காவல்துறை அதிகாரிக்கான போட்டி வந்தது. போட்டி தேர்வு, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் ஃபஸ்ட் பேட்ச். நானும் என்னுடைய நண்பனும் போனோம். எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அவன் என்ன செய்வான்னா, அவனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பரை வச்சுக்கிட்டு, ஒரு ஊருக்கு ஒரு ஹிந்து பேப்பர் தான் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைன் விடாமல் படிப்பான். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நூலகத்திலே உட்காந்துருப்பான். நான் சொன்னேன், ஏன்டா கிரவுண்டுக்கு வந்திருந்தா போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம்ல, முட்டா பேரில் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் ட்ரைனிங் போயிட்டேன். ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே போன்றது ஒரு எஸ்பி பங்களாவிலே சிவப்பு விளக்கு சுழல காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று என்னுடைய தாயுடன் மாவட்ட கண்காணிப்பாளராக குடிபுகுந்தேன். கிளைமேக்ஸே நம்ம தான். நான் தான் பெருசாக சாதிச்சிட்டேன்னு சொல்லி பொறுப்பேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்கு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நண்பர்களே, நூலகத்திலே அதிக நேரம் இருந்த என்னுடைய நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக அமர்ந்திருந்தான். எங்களால் இவ்வளோ ஏழை குடும்பத்திலேருந்து வர்ற எங்களால் ஒரு கலெக்டராகவும் ஒரு எஸ்பியாகவும் ஆக முடியுதுன்னா, உங்கள் பிள்ளைங்களை இந்த மாதிரியெல்லாம் மகிழ்வோர் மன்றம் வச்சு இப்படியெல்லாம் செய்கிற இடத்துல வர வைக்க முடியலன்னா, தாயினுடைய பெருமை, தந்தையினுடைய பெருமை, பிள்ளையினுடைய அருமை, மனைவியினுடைய பெருமை, குடும்பத்தினுடைய பெருமை அத்துணையும் தெரிந்து நீங்கள் செய்யலைன்னா அது யாருடைய தப்பு? ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. இளவயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொடுங்கள் அல்லது கற்றுக்கொள்ளுங்கள். மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் கொண்டு இயங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து அமைதியாக உட்கார்ந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன? சிந்தனை சிதறாமல் படிப்பதற்கு, சிந்தனை சிதறாமல் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நம்மை இழுப்பது எது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி கீழே இழுக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ், வெலாசிட்டி மாதிரி மேலே கொண்டு போகிறது பாசிட்டிவ் தாட்ஸ். எது அதிகமாக இருக்கோ அதுதான் மனிதன். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனை விட்டொழித்தீர்களே. ஆனால் யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீ முதலில் நல்லவனாக மாறு. நிச்சயமாக நாடு நலம் பெறும். உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது நிச்சயமான உண்மை. ஈன்றால்
பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணைங்கிறான் வள்ளுவன். பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பாக செய்யாதரான்ட்டான். சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும்னா. உங்களுக்கு தெரியுமா, 6 மாதத்திற்கு முன்னால் அமெரிக்காவிலே ஒபாமா உரையாற்றி கொண்டிருந்தார். அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களிடத்திலே ஒரே ஒரு கேள்வியை வச்சார். ஏண்டா, நீ எல்லாரும் 100 வருஷமாக உனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்தியாவில் 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை. ஆனால் ஒரு சத்யா நாதல்லா தான் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ, ஒரு சுந்தர் பிச்சை தான் கூகுளோட சிஇஓ, ஒரு சிவநாடார் தான் மிகப்பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியினுடைய முதலாளி. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு கேட்டார். அத்துணை பேரும் அமைதியாக இருக்க இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு சென்று ஆசிரியை பணிபுரிந்து விட்டு அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு ஆசிரியை மேடைக்கு சென்று, ஒபாமா அவர்களே, நீங்கள் அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரியத்தை நான் சொல்லுகின்றேன் என்றார். அனுமதி வழங்கப்பட்டது. என்ன சொன்னாங்க தெரியுமா? அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள், எங்களுடைய இந்தியாவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள். அந்த ஒழுக்கம் எங்களிடம் இருக்க வரை உங்களால் எங்களை ஜெயிக்க முடியாது. அத்தனை பேர் ஒத்துக்கிட்டான். அப்படிப்பட்ட நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம். பணம் பணம் பணம்னு ஓடுறமே, பாடுபட்டு தேடி பணத்தை சேர்த்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். செத்து போனதுக்கப்புறம் எவன்டா அனுபவிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். 9 நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைத்தென்னுவ கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் கலம்போல சாந்துணையும் சஞ்சலமே தான். எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் நீ என்ன பண்ண முடியும்? பணத்தை தேடி ஓடுகின்றோமே. ஊருக்குள்ளே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் பண்ணுவதற்கும் சம்பந்தமே இல்லை. BMW காரில் ஸ்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷனுக்காக வர்றதை விட நடந்து மகிழ்வோர் மன்ற கூட்டத்துக்கு வர்றவன் நல்லவன் டாக்டருக்கு தெரியும். வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இந்தியா மகிழ்ச்சியையும் அமைதியையும் இந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பி வழிகிறதுங்கிறான் ராபின் சர்மா. ஏன் அப்படி சொல்றான் நினைச்சு பாருங்க. கண்ணதாசன் சொல்லுவான், 6 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்தா 100 ரூபா கிடைச்சா பரவாயில்லன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் 1000 ரூபா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிச்சு, லட்சம் கிடைஞ்சிச்சு, கோடீஸ்வரன் ஆகணும்னு மனசு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ மனசு அமைதி அடைஞ்சிச்சா? இல்லை, நோட் அடிக்கிற உரிமையே கேட்குதுமா. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. போதும்னா போதும், நம்ம வாழ்வதற்கு தேவையான பணம் குறைவுதான், பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி வாழ்கிறதுக்கு தேவையான பணம் தான் அதிகம். அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். முக்கியமாக பெண்கள். இறுதியாக ஆனால் உறுதியாக, மரணத்திற்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தைப் போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிட்டால் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை, ஞானம் போதிப்பதில் மரணத்துக்கு நிகரானது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. 100 ஞானிகளும் 1000 புத்தகங்களும் சாதிக்க முடியாததை போதிக்க முடியாததை ஒரே ஒரு மரணம் போதித்துவிடும். எப்படி தெரியுமா? எல்லாரும் மரணத்தை பற்றி பேசுறதுக்கு அமங்கலம்னு நினைப்போம், அது நமக்கு வராதுன்னு நினைப்போம். ஒவ்வொரு மனிதருக்கும் இறக்கும் தருவாயிலே தனக்குத்தானே பாரமாகின்ற சூழ்நிலை வந்தே தீரும். அந்த நேரத்திலே நம்முடைய பணம், பதவி, பட்டம் இது எல்லாம் பட்டியலுக்கு வராது. எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மற்றவர்களுக்கு உதவி செய்த தருணங்கள் மட்டுமே நமக்கு நிறைவை கொடுக்கும் என்பதை ஒரு மருத்துவர் உணர்ந்து கொண்ட காரணத்தினாலே மருத்துவ பணியை மீறி உங்களை எல்லாம் அழைத்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை போன்றவர்களை அழைத்து வந்து நல்ல காரியங்களை செய்ய சொல்லுகின்றார் என்றால் அதை பார்த்தாவது நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டாமா? நம்மால் முடிந்த அளவுக்கு. இதை இந்த இடத்துல ஏன் குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? நிறைய நாள், நிறைய ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நினைப்பவர் பலர், நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர் சிலருங்கிறான் ராபின் சர்மா. ஆயுளினுடைய பெருமை ஆண்டுகளில் இல்லை, வாழுகின்ற முறையில்தான் இருக்கிறது என்கிறான் ஹோமர் என்ற 8ஆம் நூற்றாண்டு தத்துவ ஞானி. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எவ்வளோ நாள் வாழ்கிறேங்கிறது முக்கியம் இல்லைடா, எப்படி வாழ்கிறேங்கிறது தான் முக்கியம். ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? 30களிலேயே முடிந்து போனவர்கள் பாரதியும் விவேகானந்தரும் சீனிவாச ராமானுஜமும்
அவர்களை பற்றி நாம் பேசுகின்றோமே, 100 ஆண்டுகள் வாழ்கின்ற நம்மை பற்றி யாராவது பேசும்படி நாம் வாழ்கின்றோமா? நினைத்து பாருங்கள். ஏன்? முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பல் ஆவர் என்பது காலதேவனினுடைய கடைசி தீர்ப்பு. உலகாண்ட மன்னவரும் மற்றெல்லாரும் உயிரிறங்கும் போதில் இதை கொண்டு சென்றார். நிலமென்றால் 6 அடிதான், அதற்கும் மேலே நெருப்பிலிட்டால் சாம்பல் அன்றி மெய்தம் ஏதோன்னா. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன நடக்குது? உலகெல்லாம் ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு செத்தோன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பேரை நீக்கிட்டு பிணம்பான். நான் ராஜா அப்படின்னா ராஜாம்பானா? சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே, தண்ணியில் மூழ்கி இலை போட்டு சாப்பிட்ருவோம் யாராக இருந்தாலும். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மகுடம் தாங்கிடும் மல்லுடல் மன்னரும் மாங்கனி தேன்கூடம் ஏந்திடும் பெண்டிரும் தேக்கினை மாளிகை ஆக்கிடும் சிற்பியும் உலகமும் தனதென ஆண்டிடும் மனிதரும் சம்போ சிவமென வாழ்ந்திடும் முனிவரும் சகலமும் தனதென பதுக்கிடும் தலைவரும் அவரை நம்பிடும் முட்டாள் தொண்டரும் சுடலையில் சமமாய் உறங்கிடல் நேர்ந்திடும். சுடலைனா சுடுகாடு. இதை உணர்ந்தால் வாழ்க்கை உன்னதமாயிடும்னா. ஹூ வில் கிரை வென் யூ டை என்று ஒரு ராபின் சர்மாவினுடைய மிக அருமையான புத்தகம். அதில் வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? இதை சொல்லி முடிக்கிறேன். வென் யூ வேர் born யூ cried while the world rejoiced. நீ பிறக்கும்போது நம்ம அழுதுகிட்டே பிறக்கிறோம், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. லிவ் யுவர் லைஃப் இன் சச் எ வே வென் யூ டை த வேர்ல்டு கிரைஸ் ஒயில் யூ ரிஜாய்ஸ்மா. உலகமே அழுவணும், நீ சிரிச்சுக்கிட்டே நிம்மதியாக சாவணும். அதுதாண்டா வாழ்க்கையினுடைய அர்த்தம். நல்ல வேலை போனாண்டான்னு யாரும் நினைக்கக்கூடாது. இந்த மகிழ்வோர் மன்றமானது ஒரு வளமான நிலம் என்பதை நான் அறிவேன். வளமான நிலத்திலே நான் இதுவரை பேசியது என்னுடைய சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக வளரும் என்பதையும் நான் அறிவேன். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும் என்று கூறி அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.